ஒட்டுமொத்தமா ஷியாக்கள்னாலே காஃபிர்கள் நீங்க சொல்லிட்டீங்கன்னா இந்த ஹதீஸ்கள் எல்லாத்தையுமே நீங்க தூக்கணும். உதாரணமா நீங்க சஹீஹுல் புகாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா சஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரை எழுதிய பல விரிவுரைகள்ல டாப் லெவல் விரிவுரையாக நம்ம பார்க்கிறது வந்து ஃபத்ஹுல் பாரி இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் எழுதியது. இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் இதுக்கு முகத்திமா எழுதுவார், முன்னுரை எழுதுவார். இதுக்கு ஃபத்ஹுல் பாரியில முன்னுரை எழுதும் போது முன்னுரையில என்ன பண்றாருன்னு கேட்டா சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் ஷியா கொள்கை சார்ந்த அறிவிப்பாளர்கள் அப்படின்னு ஒரு பட்டியலை போட்டுக்கிறாரு. நான் போடல, இது நான் கண்டுபிடிச்சதோ நான் போட்டதோ ஒன்றும் கிடையாது. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் அவரோட ஹதீஸ் துறையில டாப் லெவல் 10 பேர் எடுத்தோம்னா அதுல ஒருத்தராக இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இருப்பார்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா புகாரில வரக்கூடிய ஷியா கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் சொல்லி ஒரு பட்டியலை போடுறாரு. அதுல ஒவ்வொருத்தரும் என்னென்ன ஹதீஸ்கள் அறிவிச்சிருக்காங்க எல்லாம் இருக்குது. கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஒரு 200 ஹதீஸ்க்கு மேல வரும். உதாரணமாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு ஜனாசாவில் பங்கெடுத்து, அதாவது ஜனாசாவுக்கு போய் அதை விசிட் பண்ணிட்டு அதோட பின்தொடர்ந்து போய் தொழுகை நடத்தி அடக்கம் செய்யற வரைக்கும் இருந்துட்டு வரவருக்கு 2 கீராத் நன்மைகள் கிடைக்கும், 3 கீராத் நன்மைகள், இந்த கீராத் நன்மைகள் கிடைக்கும்ங்கிற தகவல் சொல்லக்கூடிய ஹதீஸ். இதுல வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் ஷியா கொள்கையை சேர்ந்தவர். இந்த ஹதீஸ் எல்லா மிம்பர்லையும் பேசுறோம் நம்ம, ஷியாக்கள் காபிர்கள். எனவே இந்த ஹதீஸ் அவுட். ஏன்னா ஹதீஸ் கலையில ஹதீஸ் ஒன்றை ஏற்றுக்கொள்வதற்கு முதல் நிபந்தனை என்னன்னு கேட்டா அவர் முஸ்லிமா இருக்கணும். இப்ப இஸ்ரேல் காரனை விட ஷியா காரன மோசம் அப்படின்னு நம்ம சிலாக்கள் சொல்றாங்க. இப்ப நீங்க இஸ்ரேல் காரன் ஹதீஸ் எடுக்கலாமா? அவன் பேசிக்கலி காஃபிர். அப்ப அதை விட ஷியா காரன் மோசம்னா இஸ்ரேல் காரன் பரவாயில்ல, ஷியா காரன் ஆக மோசம் ஆயிரும்ல. இப்ப ஷியா காரன் ஹதீஸ் எடுக்கலாமா? இந்த வாதத்தின்படி எடுக்கக்கூடாது. ஆனா எல்லா உலமாக்களும் எடுப்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா ஷியாக்கள் அவருடைய கொள்கைக்கு சாதகமாக அறிவித்தால் எடுக்கக்கூடாது. அது ஓகே, கொள்கைக்கு சாதகமாக அறிவிச்சா எடுக்கக்கூடாது, நானும் ஏத்துக்கிறேன். கொள்கைக்கு சாதகம் இல்லாம இருக்கக்கூடிய இப்ப ஒருத்தர் 3 நேரம் தான் தொழணும் மாதிரி ஒருத்தர் அறிவிக்கிறாருன்னா ஷியாக்காரரா இருக்கிறார், அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு சப்போர்ட்டிவா அறிவிக்கிறாருன்னு அர்த்தம். இதே நேரத்தில் பொதுவா ஒன்று அறிவிக்கிறாரு. அப்ப அந்த செய்தியை நம்ம எடுக்கலாம். இது உலகத்துல எல்லா அஹ்லு சுன்னா உலமாக்களும் ஏற்றுக்கொண்டதுதான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்க பிரச்சனை அது இல்ல. அவர் கொள்கைக்கு சாதகமா அறிவிக்கட்டும், கொள்கைக்கு எதிராக அறிவிக்கட்டும். அறிவிக்கிறவர் அறிவிப்பு எடுக்கணுமா இல்லையா? அவர் முஸ்லிமா காஃபிரா? இப்ப என்னன்னா அந்த காலத்து ஷியாக்கள் மாதிரி இந்த காலத்து ஷியாக்கள் வாங்க ஆக கொடூரமான ஷியாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராக, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராக, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லுகிற அளவுக்கு போகிற நிலை, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை நாசமாக்குற அளவுக்கு போன நிலை, இந்த இவர்களை விட அவங்க மோசமானவங்களா இல்லையா? அப்படி பார்த்தா ஃபத்ஹுல் பாரியுடைய முகத்திமா எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னுரையில அவர் ஒரு பெரிய லிஸ்டே கோட் பண்ணி காட்டுறாரு. யார் யார் வருவாங்க. அது ஆச்சரியம் என்னன்னு கேட்டா ஒரு அறிவிப்பாளர் இஸ்மாயில் இப்னு அபான் நினைக்கிறேன், ஜரீர் இப்னு அப்துல் ஹமீத் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பாளர், காலித் இப்னு மஹ்லத் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பாளர், அல் பக்தரி அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பாளர். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 17 அல்லது 18 அறிவிப்பாளர்கள் வருவாங்க. எனக்கு 4 பேர் நினைவுல இருக்கிறாங்கள சொல்றேன். நான் சஹாபாக்கள் நினைவுல இருந்து இந்த இடையில வர அறிவிப்பாளர்கள் இவங்க எல்லோருமே ஷியா கொள்கையை சேர்ந்தவர்கள் என்று ஃபத்ஹுல் பாரியில இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாங்க. நான் சொல்லல, இது என்னுடைய கருத்து அல்ல. இந்த லிஸ்ட்ல அப்துல் ரஸாக் இப்னு அல் ஹம்மாம் அஸ்-ஸன்ஆனி இன்னொருத்தர் வருவார். இவர் யாருன்னு கேட்டா முஸன்னஃப் அப்துல் ரஸாக்னு சொல்லி ஒரு கிதாப் இருக்குது, பிரபலமான கிதாப். ஹதீஸ்கள்ல இப்ப புகாரி முஸ்லிம் ஆதாரம் காட்டுற மாதிரி முஸன்னஃப் அப்துல் ரஸாக்ல வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த முஸன்னஃப் அப்துல் ரஸாக் எழுதினவர் தான் இந்த அப்துல் ரஸாக் அஸ்-ஸன்ஆனின்னு சொல்லக்கூடியவர். இந்த இவர் யாருன்னு கேட்டா இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய நேரடி உஸ்தாத். இமாம் புகாரி அவர்கிட்ட போய் ஹதீஸை கேட்டு அறிவிச்சிருக்காங்க. பிரபலமான அறிஞர், புகாரி இமாமுடைய நேரடி உஸ்தாதும் கூட. இவர் யாருன்னு சொல்லி சொல்லும்போது இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இவர் ஷியாங்கறாங்க. இப்போ நீங்க ஷியாக்களை ஒட்டுமொத்தமாவே காஃபிர்னு சொல்லிட்டீங்கன்னா இவருக்கு என்ன பண்றது? இவருடைய கிதாப் எல்லாத்தையும் என்ன பண்றது? இவருடைய ஹதீஸ்கள் என்ன பண்றது? புகார்ல வர இந்த 200 ஹதீஸ்களுக்கு என்ன பண்றது? ஏன்னா நான் ஒரு பட்டியலை உங்களுக்கு தரேன், நம்பரோட தரையில ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் பக்தரி எவ்வளவு அறிவிச்சிருப்பாரு, இவர் என்ன அறிவிச்சிருக்காரு இப்படின்னு சொல்லி ஒரு 18 அறிவிப்பாளர்களுக்கும் எந்தெந்த ஹதீஸ் புகார்ல வருதுன்னு சொல்லி ஒரு லிஸ்டே இருக்கு. அந்த லிஸ்ட்ல நீங்க டிஸ்ப்ளே பண்ணி காட்டுற அளவுக்கு தகவல்கள் இருக்குது. இங்க நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா ஒருத்தர் ஷியாவாக இருக்கிறார், இன்னொருத்தர் சன்னி முஸ்லிமா இருக்கிறார். நாங்க வந்து அஹ்லு சுன்னா ஜமாத்னு சொல்லிக்கிட்டு அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிறார், அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ்வுக்கு பதிலா இன்னொருத்தர் கடவுள் ரேஞ்சி கொண்டு வந்துட்டாரு. ஆனா அஹ்லு சுன்னாங்கற இவர் முஸ்லிமா? அஹ்லு சுன்னா வல் ஜமாத்னு சொல்லிக்கிட்டு அல்லாஹ் அல்லாதவரை வணங்கினால் அவர் முஸ்லிம் இல்ல. இதே மாதிரி ஒருத்தர் ஷியாவா இருக்கிறார், அலி ரலியல்லாஹு அன்ஹு கடவுள் ரேஞ்சிக்கு தூக்குறாரு, இவரும் முஸ்லிம் இல்ல, இவருக்கும் குஃப்ர் தான். ஒருத்தர் ஷியான்னு சொல்லிக்கிறாரு, ஆனா நான் அல்லாஹ் சொன்னா கேப்பேன், தூதர் சொன்னா கேப்பேன்ங்கறாரு, ஆனா ஷியாவுல இருக்கிறாரு. இவர் நீங்க எப்படி முஸ்லிம் இல்லன்னு சொல்லுவீங்க? யாரு குஃப்ர தூண்டுறாங்களோ, யாரு காஃபிர் ஆகுகிற அளவுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு கடவுள் ரேஞ்சி கொண்டு போறாங்களோ இவங்க காஃபிர்கள் தான், அவங்க குஃப்ர் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது நம்ம எங்கேயுமே ஆதரிக்கல. குஃப்ர்ல இருக்கக்கூடிய ஷியாக்கள் காஃபிர்கள், அஹ்லு சுன்னா ஜமாத்ல இருந்தாலும் குஃப்ர் செஞ்சா அவங்க காஃபிர்கள் தான். இப்ப அப்துல் ரௌஃப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் அஹ்லு சுன்னா வல் ஜமாத் தான் சொல்லிக்கிறாரு, அவர் ஷியான்னு சொன்னார், அவர் முர்த்ததுன்னு நான் சொல்றேன். அப்ப இப்படி இருக்கும்போது ஜமியத்துல் உலமா அப்படி ஃபத்வா கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு நம்ம எடுக்க கூடாது. ஷியாக்கள் ஒட்டுமொத்தமா காஃபிர்கள் என்று சொல்லாம யார் அதிலே குஃப்ர்ல ஈடுபடுறாங்களோ அவர்கள் காஃபிர்கள். குஃப்ர் செய்யாதவர்கள் அவங்க வழிகட்டில இருந்தாங்கன்னா வழிகட்டில இருக்காங்கன்னு சொல்லுங்க. அவங்க மார்க்க ரீதியா பிழை செஞ்சா அவங்க மார்க்க ரீதியா பிழை, அவங்க செய்யற பிழைகளை சொல்லி காட்டுங்க. ஒட்டுமொத்தமா குஃப்ர் ஃபத்வா கொடுக்க கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. தெளிவா வழங்கிக்கணும். இப்ப என்ன உடனே பாத்தீங்களா ஷியாக்களை வந்து ஆதரிச்சிட்டாருன்றாங்க. ஷியாக்கள் வழிகேட்டில் இருக்கிறார்கள், ஷியாக்கள் 1000 பிழை செய்கிறார்கள். ஈவன் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் எழுதிய கிதாபுகள் முதல் கொண்டு இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கும் விதமான கிதாபுகள் இருக்கிறது. அதுல